எக்ஸாம் இப்ப நடந்துட்டு இருக்க அந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா எல்லாம் போட்டோஸ், பிள்ளைங்களோட அந்த போட்டோஸ், அந்த சர்டிபிகேட்ல ஆகட்டும் எல்லாத்தையுமே அந்த போட்டோஸ்லாம் வந்து ரொம்ப அருமையான மாற்றங்கள்லாம் வந்திருக்கு. யாருமே எந்த விதமான அதுல வேற எதுவுமே அவங்க தவறு செய்ய முடியாத அளவுக்கு எல்லா மாற்றங்களும் வந்து இன்னைக்கு எக்ஸாம்லாம் ரொம்ப அழகா நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு திருப்திகரமான ஒரு விஷயமா தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு விஷயம், இப்போ ஒரு அடிப்படையில் ஒரு ஆசிரியர், ஒரு எழுத்தாளர் அப்படிங்கும்போது குழந்தைகிட்ட கொஞ்சம் அந்த படிக்கிற ஆர்வங்கள் எவ்வளவு தூரம் இருக்கும் நீங்க பாக்குறீங்க? சப்ஜெக்ட் அப்படிங்கறத தாண்டி மற்ற விஷயங்கள்ல இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சின்ன பிள்ளைங்க 1 to 5th பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏஎல்எம் மெத்தட் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அட்டை படங்கள் போட்ட அட்டைகள் அந்த மாதிரி காட்டி அதுலயே படிச்சுக்கிறது அவங்க. இதனால என்ன ஆகுது, எழுத்து பயிற்சியும் அவங்களுக்கு வாசிப்பு பயிற்சியும் குறைஞ்சு போயிடுச்சு. அந்த பிள்ளைங்க 6th வரும்போது எங்க ஸ்கூலுக்கு வரும்போது நாங்களே சொல்லுவோம், ஐயோ ஏன் இந்த பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு இதை கொடுத்து இந்த மெத்தட் கொடுத்து பிள்ளைங்களுக்கு படிக்க வரல, எழுத வரல. ஆனா சில குழந்தைங்க வந்து அது பேசிக்காவே அவங்க வந்து நல்ல ஒரு எழுத நல்லா கத்துக்கிட்டு அப்படியே வருவாங்க. அதுக்கடுத்தது இப்ப 6th எல்லாம் இப்ப நாங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா, நாங்கன்றதை விட நிச்சயமா எங்க இதுல இருக்கனால என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னா, பிள்ளைங்களுக்கு வந்து தனியா ஒரு பீரியட் அதுக்குன்னு ஒதுக்கி இருக்கோம். நல்லா வாசிக்கணும், அந்த வாசிப்பு பழக்கம், உச்சரிப்போட நல்லா வாசிக்க கத்துக்கணும், வேகமா வாசிக்க கத்துக்கணும், தெளிவா வாசிக்க கத்துக்கணும் அப்படின்னு. இது வந்து குழந்தைங்க கிட்ட நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கிற பேப்பர்ஸ், அந்த சின்ன சின்ன துணுக்குகள் அதெல்லாம் கொடுத்து படிக்கும் போது குழந்தைங்களுக்கு அந்த படிக்கிற ஆர்வம் வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, தன்னோட எவன் ஒருத்தன் இசையை நேசிக்கிறானோ அவன் தன்னோட வாழ்நாள்ல கொலையாளியாவே மாறமாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வாசிப்பு பழக்கம்னு ஒண்ணு கண்டிப்பா இருந்துச்சுன்னா, கையில பாருங்க எப்பவுமே ஒரு சின்ன புக்கோட தான் பிள்ளைங்க சுத்தம். இது என்ன ஆகும், வேற எதுலயும் தன்னோட மைண்ட் டைவர்ட் ஆகாது, குழந்தைங்களுக்கு வேற மாதிரி எண்ணங்கள் தோன்றாது. நல்ல புத்தகங்கள் வாங்கணும் அப்படின்றது, காசு கொண்டு போய் மற்ற விஷயங்களுக்காக நிறைய அவங்க செலவு பண்றது, இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிறதுனால யோசிச்சு பாருங்க. நல்ல நண்பன் இல்லையா, சிறந்த புத்தகம் வந்து நல்ல நண்பன் சொல்லுவாங்க. அதனால எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்ப எனக்கு ஆசையெல்லாம் என்னன்னா, ஒவ்வொரு வீட்லயும் நிச்சயமா ஒரு குட்டி லைப்ரரி இருக்கணும் அப்படின்னு. என்னோட வீட்லயும் ஒரு குட்டி லைப்ரரி இருக்கு. ஒரு குறைஞ்சது ஒரு 3000 புக்குக்கு மேல வச்சிருக்கேன் நான். ஸோ அந்த புத்தகங்கள் தான் எப்பவுமே அட்லீஸ்ட் ஒரு 10 பேஜாவது படிக்கலன்னா தூக்கமே வராது எனக்கு. அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை இது வந்து குழந்தைங்களுக்கு வரணும். குழந்தைங்க மத்தியில அந்த வாசிப்பு பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். இப்போ குழந்தைங்களுக்கு நல்ல புத்தகங்கள் கொடுக்கும் போது ஆர்வம் வரும். நம்ம வந்து பாட புத்தகத்தையே படின்னு சொல்லும் போது அங்கேயும் அதை தான் படிக்கிறோம், இங்கேயும் இதை தான் படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு வந்துடும். நல்ல விஷயம், அதையும் தாண்டி குழந்தைங்களுக்காக ஒரு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இதை படி, இதுல நல்ல விஷயங்கள் இருக்கு, நீ இதை படிச்சு பாரு, அடுத்தது நான் இதுல உனக்கு இப்படி சொல்லித்தரேன் அப்படின்னு புது புது விஷயங்கள் சொல்லும் போது குழந்தைங்களுக்கு அந்த வாசிப்பு பழக்கம் வரும். அதனால தனக்கு 4 புக்கு வாங்கி வச்சுக்கணும்னு தோணும். இந்த புக்கு என்ன ஆகும், இவனுக்கு அடுத்து வரவும் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். அப்படியே அந்த புத்தகங்கள் அப்படின்றது நம்மளை ஒட்டி இருக்கிற ஒரு நல்ல நட்பா வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறது தான் என்னோட ஒரு ஆசையும் கூட. உங்களுடைய ஆசிரியர் இந்த எழுத்துக்கள் தாண்டி இந்த லைன்ஸ் கிளப்ல கூட உங்களுக்கு ஈடுபாடு இருக்கு? அதாவது எனக்கு பொதுவா வந்து லயன்ஸ் கிளப்பை பத்தி அந்த அளவுக்கு ஒரு நிறைய தெரியவும் தெரியாது, அதே சமயம் அதுல ஒரு ஆர்வமும் கிடையாது எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது லயன்ஸ்னா பெரிய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க பண்ற விஷயங்கள், அதுல நம்ம வந்து என்டர் ஆக முடியாது, அந்த மாதிரி தான் எனக்கு வந்து மனசுல ஒரு எண்ணங்கள் இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா சென்னை 324A8 அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கவர்னர் சார் மிஸ்டர் மணிலால் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து என்னோட புத்தக வெளியீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. அவரு கிட்ட வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து என்னோட கூட ஒர்க் பண்ற என்னோட கொலிக்கு ஒருத்தங்க, அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க, பிளட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு வந்து லைன்ஸுக்கு போய் கேட்கணும் அப்படிலாம் தோணல. என்ன சுத்தி இருக்கிற டாக்டர்ஸ் மற்ற எல்லாருக்கும் நான் உடனே போன் பண்ணி கேட்டோன்னே அது நெகட்டிவ், ஏதோ ஒரு ஓவர் நெகட்டிவ் ஏதோ ஒன்று. அப்போ அவங்க உடனே சொன்னாங்க, கேட்கிறேம்மா இதோ கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் அப்படியே லிங்க் பண்ணி விட்டாங்க. பட் எனக்கு அது நடக்கிற மாதிரி தோணல. திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, சரி இங்க கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவருக்கு போன் பண்ணி 324A8 கவர்னர் அவருக்கு போன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி அர்ஜென்ட்டா வந்து பிளட் தேவைப்படுது, கோமால இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே ஒரு நம்பர்ல நான் இப்போ உடனே கூப்பிட்டு உன்னை கான்டாக்ட் பண்ண சொன்னேன். அடுத்த ஒரு 1 hourல உடனே அது நடந்துடுச்சு, அந்த உயிர் காப்பாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் எனக்கு லைன்ஸ்குள்ள அந்த லைன்ஸ் மேல ஒரு ஈடுபாடு வந்தது. அதுக்கப்புறம் அவங்களே கூப்பிட்டு ஒரு பொறுப்புல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசிடென்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படி இருந்தா இன்னும் நிறைய செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்போ செங்கல்பட்டுல சுத்தி இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த லைன்ஸ் மூலமாவும் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதுல வந்து சென்னையில வந்து சென்னை அலமேல் மங்கா லைன்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பிரசிடென்டா இருக்கேன். செக்ரட்டரி மிஸ்டர் எழிலரசு, ட்ரெஷரர் லதா கருப்புசாமி.
நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்து ரொம்ப அழகா இங்க உதவும் உள்ளங்கள் இருக்கு பாருங்க, அந்த ஆர்ஃபனேஜ்ல தான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாசமும் அங்க போயிட்டு இருக்கோம். சில்ட்ரன்ஸ் டே கூட அங்கதான் கொண்டாடணும். தீபாவளிக்கு அங்க போய் கொண்டாடணும், அந்த குழந்தைங்களோட கொண்டாடணும். அங்க இருக்க 2 வயசு குழந்தைலாம், சின்ன குழந்தைலாம் பார்த்தோன்னே ஓடி வந்து சேர்த்து பிடிச்சிக்கும். அந்த குழந்தைங்களோட இருக்கிற நேரங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. கண்டிப்பா மேடம், உண்மையிலேயே உங்களோட பேசல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய எழுத்து, உங்களை எழுதுற விஷயங்கள் அப்படிங்கறத தாண்டி ஒரு ஆசிரியரா உங்களுடைய அனுபவங்கள், குறிப்பா அந்த குழந்தைகள் எப்படி அரவணைச்சுக்கணும், அவங்களுடைய மேம்பாட்டுக்காக எப்படி இருக்கணும் அப்படின்னு பல நிலைகள்ல இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துருக்கீங்கம்மா. எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சதுக்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய ஜெயா டிவிக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.